மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்திருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய 100 ஆண்டு கால சாதனையாக 100 ரூபி காயின், 100 ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த நிகழ்வில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கேற்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள். இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய அலுவலகத்திற்கும் திமுகவினுடைய அலுவலக செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க பத்திரிகையோடு. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது. காரணம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. அந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பங்கேற்போம். நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் பங்கேற்பாங்க. நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்போம். காரணம், இது மத்திய அரசே வந்து ஒரு காயினுக்கு சாங்ஷன் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையாக நான் பார்க்குறேன். கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைத்த பெருமையாக பார்க்குறேன். நிறைய நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த அளவில் கட்சி அடிப்படையில் இருக்கலாம், அது வேறங்கண்ணா, அது வந்து இன்னைக்கு தேவையில்லாதது. ஆனால் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க, உழைத்திருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம். அது வந்து மக்களுக்கு நாங்கள் விட்டுறோம். டெலிகம்யூனிகேஷன் குறிப்பாக கரன்சி எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடில் இருக்குது. அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னா, இன்னைக்கு அரசியல் மரியாதை நாங்கள் கடைபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் அழைத்த பிறகு, அது வர வேண்டும் என்று சொன்ன பிறகு, அழைப்புதல் கொடுத்த பிறகு, அதுவும் ராஜ்நாத் சிங் ஐயா வருவதற்கு முன்பு அவங்களும் பல இடத்துல பேசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது. அதனால் எப்படி ராஜ்நாத் சிங் ஐயா பெருமையோடு பெருந்தன்மையோடு வர்றாங்களோ, அதே போல திமுகவும் மத்திய அரசிடம் அந்த பெருந்தன்மையை காட்டும் என்று நான் நம்புகின்றேன். சண்டை போடுற இடத்துல சண்டை போடுங்க, சண்டை போடாத இடத்துல சண்டை போடாதீங்க. ஒரு பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை திறக்கணுமா, அதனால ஏழை மாணவர் நல்லதா, தயவு செஞ்சு திறங்க. என்னெல்லாம் மத்திய அரசு கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு நல்லதோ அதை தடுக்காதீங்க. அந்த பெருந்தன்மையை திமுக காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஆனால் இதில் நான் அரசியல் பேச விரும்பலை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்கும் என்பதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதிலே என்னுடைய கடமையாக கருதுகிறேன். என்னன்னே அது வழக்கமாக அண்ணே அண்ணே ஆளுநரை பொறுத்தவரை எனக்கு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடியது எனக்கு அது பிடிக்கலைங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க பண்றாங்க. ஆளுநர் தேநீர் விருந்து என்பது தமிழக மக்களுக்கு கொடுப்பது. மக்கள் சார்பா 8.5 கோடி மக்களும் ராஜ்பவனுக்கு போக முடியாதுங்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பியை கூப்பிடுறாங்க. ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக தலைவர்களை கூப்பிடுறாங்க. இது யாரும் தனியா மிஸ்டர் அண்ணாமலை வாங்க, மிஸ்டர் செல்வ பெருந்தகை வாங்க, வைகோ ஐயா வாங்க, அப்படியெல்லாம் கூப்பிடலைங்க. மக்கள் சார்பாக ஆளுநர் அந்த அதிகார பொறுப்பில் இருக்கிறாங்க. மக்களை கூப்பிடணும். நார்மலாக நீங்கள் எல்லாம் போகணும், ராஜ்பவன் உங்களுடையது. பட் 8.5 கோடி மக்களும் போனால் கலாட்டாயிரும், அவ்வளோ இடம் இருக்காது. அதன் சார்பாக சில பிரதிநிதிகள் போறாங்க. அதனால் நான் கட்சியாக அதை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. நீங்க போங்க, ஆளுநரை சந்திச்சு உங்க குறைய சொல்லுங்க, நான் அப்படி பார்க்குறேன். அதே தேநீர் விருந்துக்கு போங்க, ஆளுநர்கிட்ட மெமரண்டம் கொடுங்க, ஐயா உங்களுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்லிட்டு வாங்க. அல்லது நேரம் கேளுங்க, ராஜ்பவனுக்கு போங்க, அரை மணி நேரம் டைம் எடுத்து ஆர்கியூ பண்ணுங்க, உங்க கேஸ் ஆர்கியூ பண்ணுங்க. ஐயா இதில் நீங்க செஞ்சது உடன்பாடு இல்லை, இதில் உடன்பாடு இருக்கு. அது நாகரிகமான அரசியல். அதை விட்டு ஒரு தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன்னா இதுல என்ன ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்க விரும்புறேங்கன்னா, இருந்தும் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர்கள் நாளை நடக்க இருக்கக்கூடிய தேநீர் விருந்துல பங்கேற்பாங்க, எம்எல்ஏக்கள் பங்கேற்பாங்க, மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாங்க, அழைப்புதல் கிடைத்திருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பாங்க.